ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோல கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கட்டும், செங்குந்தரன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கட்டும், இந்த ரெண்டு காலேஜ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு காலேஜ் பத்தின டீட்டெயில் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கட்டும், செங்குந்தரன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கட்டும், இந்த ரெண்டு காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்னவா இருக்கு, என்னென்ன ரேங்கிங் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் என்ன டிபார்ட்மெண்ட் சஃபர் பண்றாங்க, இதை தாண்டி என்னென்ன பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை தாண்டி எந்த லொகேஷன்ல நீங்க காலேஜுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா இதை ஸ்கிப் பண்ண பாருங்க, ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஸோ கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற திருச்செங்கோடு பக்கத்துல கேஎஸ்ஆர் கல்வி நகர் அப்படின்ற ஏரியா லொகேட் ஆயிருக்கு. இதே செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற திருச்செங்கோட்டுக்கு பக்கத்துல குமரமங்கலம் அப்படின்ற ஏரியா லொகேட் ஆயிருக்கு. ஸோ கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2613 தான். மறக்காம வச்சுக்கோங்க. இது செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2617. ஸோ மறக்காம வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த காலேஜஸோட ரேங்கிங் சுற்றி பார்க்கலாம். ஸோ கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். ஏஐசிடி அப்ரூவ் வச்சிருக்காங்க, அப்டேட் அண்ணா சிட்டியா இருக்காங்க, மேத்ல A++ கிரேட் வச்சிருக்காங்க. இது செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுமே அட்டானமஸ் காலேஜ் தான், அப்டேட் அண்ணா சிட்டியா இருக்காங்க, மேத்ல A கிரேட் வச்சிருக்காங்க, ஏஐசிடி அப்ரூவ் வச்சிருக்காங்க. ஓகேவா, இது ரெண்டுமே மேஜரான டிஃபரன்ஸ். அதாவது மேத்ல A+ வச்சிருக்காங்க, இவங்க வெறும் மேத்ல A தான் வச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததான் என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 12 யூஜி கோர்ஸ் அவங்க ஆஃபர் பண்றாங்க. ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரியான கோர்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிமைனிங் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்க்ரீன் டிஸ்பிளேவும் செக் பண்ணிப்பாங்க. இதே செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 11 யூஜி கோர்ஸ் அவங்க ஆஃபர் பண்றாங்க. சிஎஸ்சியா இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸா இருக்கட்டும், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரியான கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததான் பிளேஸ்மெண்ட் சொல்லி பார்க்கலாம். ஸோ கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 165+ கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்துகிட்டு இருக்காங்க. டிசிஎஸ்ஸா இருக்கட்டும், விப்ரோவா இருக்கட்டும், கார்னிசென்டா இருக்கட்டும், டெக் மகேந்திராவா இருக்கட்டும், இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட் ரெஃபர் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. இதே செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 120+ கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், சிடிஎஸ், விப்ரோ, டெக் மகேந்திரா, இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸோட சிமிலராக தான் இருக்குது. இது சேலரி பேக்கேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 21 lakhs per annum வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 4 lakhs per annum வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இது செங்குந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 10 lakhs per annum வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3.5 lakhs per annum வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததான் லொகேஷன் பார்க்கலாம். ஸோ கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு நீங்க கரூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா கரூர் டு திருச்செங்கோடு பஸ் ஏறிட்டு திருச்செங்கோடு டு ஈரோடு பஸ் ஏறணும் அப்படின்னா கேஎஸ்ஆர் காலேஜ்ல நீங்க இறங்கிக்க முடியும். இது ஈரோட்ல இருந்து வரீங்க அப்படின்னா ஈரோடு டு திருச்செங்கோடு பஸ் ஏறணும் அப்படின்னா கேஎஸ்ஆர் காலேஜ்ல உங்களை இறங்கிக்க முடியும். இது சேலம்ல இருந்து வரீங்க அப்படின்னா சேலம் டு திருச்செங்கோடு வந்துட்டு திருச்செங்கோடு டு ஈரோடு பஸ் ஏறணும் அப்படின்னா கேஎஸ்ஆர் காலேஜ்ல இறங்கிக்க முடியும். இது நாமக்கல் இருந்து வரீங்க அப்படின்னா நாமக்கல் டு திருச்செங்கோடு, திருச்செங்கோடு டு ஈரோடு பஸ் ஏறணும் அப்படின்னா நீங்க கேஎஸ்ஆர் காலேஜ்ல இறங்கிக்க முடியும். இதே நீங்க செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க கரூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா கரூர் டு திருச்செங்கோடு வந்துட்டு திருச்செங்கோடு டு நாமக்கல் பஸ் ஏறணும் அப்படின்னா செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ்ல இறங்கிக்க முடியும். இதே சேலம்ல இருந்து வரீங்க அப்படின்னா சேலம் டு திருச்செங்கோடு, திருச்செங்கோடு டு நாமக்கல் பஸ் ஏறினாலும் இந்த காலேஜ்ல இறங்கிக்க முடியும். இதே நாமக்கல் இருந்து வரீங்கன்னா நாமக்கல் டு திருச்செங்கோடு பஸ் ஏறினாலும் இந்த காலேஜ்ல இறங்கிக்க முடியும். இதே ஈரோட்ல இருந்து வரீங்கன்னா ஈரோடு திருச்செங்கோடு பஸ் ஏறிட்டு திருச்செங்கோடு டு நாமக்கல் பஸ் ஏறி இந்த காலேஜ்ல இறங்கிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த ரெண்டு காலேஜ் பார்த்தீங்கன்னா மேஜரான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை தாண்டி இந்த காலேஜ் பத்தின வேற எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே சரி கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷன் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து 12th படிக்கிற பசங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ.